ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சாக்லேட் கேக்கு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. நான் இன்றைக்கி போர்பான் பிஸ்கெட்டும் ஓரியோ பிஸ்கெட்டும் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை சளிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு மைதா, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 1/2 ஸ்பூன் சுகர் பவுட்ரு சேர்த்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துட்டு உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இல்லை கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உள்ளே போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க விசில் எடுத்துகிட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம 1/2 kg அளவுக்கு செய்ய போகிறோம். அந்த மோல்டு எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் எடுத்து அதில் சேர்த்துட்டு எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டர் எடுத்து அதில் வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது. கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு டைமர் செட் பண்ணி வச்சுருக்கோங்க 40 மினிட்ஸுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலான்ட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி பேக்கெட் அளவுக்கு டார்க் சாக்லேட் இருந்துச்சு. அதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சமாக சுகர் பவுடர் சேர்த்துட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கை நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு அப்போ தான் நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அந்த டூத் ஸ்டிக்கால் நான் குத்தி பார்த்தேன் கேக் ஏதாவது வருதா இல்லை மாவாக இருக்கான்ட்டு. ஆனால் எதுவுமே ஒட்டவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்புறம் கேக்கை பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த சாக்கோ ஸ்டிக் வச்சு தான் மேலே டெக்கரேஷன் பண்ண போகிறோம். நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கனாஷ் எடுத்து அதை மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்க சாக்கோ ஸ்டிக் எடுத்து அதை மேலே போட்டுட்டா சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்திங்கன்னா நான் சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். பட் அந்த மேலே இருக்க சாக்லேட்டோடு சாப்பிடும்போது நல்லா இருக்குது. உள்ளே இருக்க கேக்கோடு சாப்பிடும்போது கொஞ்சம் சுகர் கம்மியாக தெரிஞ்சிச்சு. எனக்கு செட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் சுகர் நிறைய சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தீக்ஷி தான் எடுத்தா வீடியோ. எப்படி இருக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அவளுக்கு தான் கொடுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.